ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க. வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மேஜராக வந்து மெயினாக ஹோல்சேலில் பண்ணுறோம், ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். முந்திரி 100 கிராம் வந்துடும், சால்டட் பிஸ்தா ஒரு 100 கிராம் வந்துடும், அத்திப்பழம் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும், பாதம் ஒரு 100 கிராம் வந்துடும், கருப்பு திராட்சை ஒரு 100 கிராம் வந்துடும், சில்லி வால்நட் ஒரு 100 கிராம் வந்துடும், அப்புறம் ட்ரை கஜூர் டேட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும். மொத்தம் வந்து ஒரு 7 ஐட்டம். 7 ஐட்டம் சேர்த்து எவ்வளோ ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்களா? இல்லைண்ணா, இது வந்து வெறும் 540 ரூபா வரும். வால்நட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும், அத்திப்பழம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும், சால்டட் பிஸ்தா 250 கிராம்ஸ் வந்துடும், டேட்ஸ் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும், முந்திரி ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும், கருப்பு திராட்சை ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும், பாதம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். ஸோ இது எல்லாமே 250 கிராம்ஸ். இதோட காஸ்ட் எவ்வளோ? இது ஜஸ்ட் வந்து 1400 வரும். பம்கின் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் ஹலீம் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் வந்து சியா சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் சப்ஜா ஒரு 100 கிராம் வரும், சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் வாட்டர் மிலன் சீட்ஸ் ஒரு 100 கிராம், அப்புறம் குக்கும்பர் சீட்ஸ் ஒரு 100 கிராம். எல்லாமே ஒரு 8 ஐட்டம், 8 சீட்ஸ் வரும். இது ஒரு 800 வருங்களா? இல்லைண்ணா, ஜஸ்ட் வந்து இது வந்து 340 வரும். பிளாக்பெரி வந்து ஒரு 100 கிராம் வரும், ஸ்ட்ராபெரி ட்ரை ஸ்ட்ராபெரி ஒரு 100 கிராம் வரும், செரி அது ஒரு 100 கிராம் வரும், அப்படியே வந்து கிரான்பெரி ஒரு 100 கிராம் வந்துடும், பைனாப்பிள் காயின் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும், கிவி ஒரு 100 கிராம் வந்துடும், ட்ரை கிவி, அப்புறம் வந்து மேங்கோ ட்ரை மேங்கோ ஒரு 100 கிராம் வந்துடும். மொத்தம் வந்து ஒரு 7 ஐட்டம் வரும். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 540 அந்த ரேஞ்ச் வரும். 540 தான். இலாச்சி கார்டமம் ஒரு 100 கிராம் வந்துடும், பட்டா ஒரு 100 கிராம், பிளாக் பெப்பர் ஒரு 100 கிராம், ஜீரா ஒரு 100 கிராம், மொத்தம் வந்து 4 ஐட்டம். ஓகே. ஸோ டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வருங்க? 460 வரும். நீங்கள் வெளியூர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொரியர் மூலிமா வாங்கிக்கலாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு தாங்க வந்திருக்கோம். கிருஷ்ணகிரியில் நம்ம ஷாப் எங்கே இருக்குங்க? நம்ம ஷாப் வந்து இங்கே சீனிவாச காலனி 2nd கிராஸில் இருக்குது, ராசிவீதியில். ஆமாம். என்னென்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மேஜராக வந்து மெயினாக ஹோல்சேலில் பண்ணுறோம், ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஹோல்சேல்ன்றப்ப பல்காக கேட்டால் கொடுத்துடலாம், இல்லை மினிமம் குவான்டிட்டி கேட்டாலும் நம்ம வந்து ஹோல்சேல். ஆமாம், மினிமம் குவான்டிட்டியும் கொடுக்கலாம், 100 கிராம் கூட கொடுத்துலாம், இல்லை பல்கார்டு வேணும்னா எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறாங்க. உண்மையிலே ஷாக் ஆக போகிறீங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட் ஷாப் பார்த்துருப்பீங்க, பட் அங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே என்னென்னா காம்போ கொடுக்குறதுனால ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் இதுக்காக ஷாப்புக்கு வந்து போய் அலைய தேவையில்லைங்க. நம்ம பிரதரே வந்து காம்போவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ காம்போலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காம்போ வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இருக்குது அப்படின்றப்போ இதில் என்னென்ன வருதுங்க? இதில் வந்து ஒரு 7 ஐட்டம் வருது. 100 கிராம் காம்போ. இது உங்களுக்கு வந்து அஞ்சீர் வந்து 100 கிராம் வரும், அப்புறம் பிஸ்தா சால்டட் பிஸ்தா ஒரு 100 கிராம் வரும், அப்புறம் முந்திரி ஒரு 100 கிராம், பாதாம் 100 கிராம், வால்நட் 100 கிராம், ட்ரை கஜூர் 100 கிராம், அப்புறம் வந்து பிளாக் ரேசின்ஸ் கருப்பு திராட்சை 100 கிராம். ஒரு 7 ஐட்டம் வந்து 100 கிராம் வரும். 100 கிராம் கொடுத்துட்றீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வரும்போது ரேட் ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கனாலும் அதிகமாகலாம் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா கொரியர் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காம்போ வச்சுருக்காங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 100 கிராம் காம்போ பார்த்துருவோம். இதில் என்னென்ன வருதுங்க? ஆனால் இது வந்து 100 கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போ. இதில் வந்து ஒரு 7 ஐட்டம் வரும். இதில் வந்து முந்திரி வந்து மெயினாக முந்திரி 100 கிராம் வந்துடும், சால்டட் பிஸ்தா ஒரு 100 கிராம் வந்துடும், அஞ்சீர் வந்து அத்திப்பழம் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும், பாதம் ஒரு 100 கிராம் வந்துடும், கருப்பு திராட்சை ஒரு 100 கிராம் வந்துடும், சில்லி வால்நட் ஒரு 100 கிராம் வந்துடும், அப்புறம் ட்ரை கஜூர் டேட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும். மொத்தம் வந்து ஒரு 7 ஐட்டம். ஓகே. 7 ஐட்டம் சேர்த்து எவ்வளோ ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்களா? இல்லைண்ணா, இது வந்து வெறும் 540 ரூபா வரும். 540? ஆமாம். உங்களுக்கு வீட்டுக்கே வேணும்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து, பேக்கிங் எல்லாமே சேர்த்து ஒரு 610 வீட்டுக்கே வந்துடும். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து எடுக்கிறீங்கன்னா 540 வரும். பிரதர் ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டெயிலாக கொடுக்குறோம். ஆமாம். ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. ஆமாம், நம்ம வந்து ரீட்டெயிலுக்கே ஹோல்சேல் ரேட் தந்துட்டு பாருங்க. வெளியில் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு 250 ரூபா 250 ரூபா வருதுங்க. ஸோ அதேமாரி ஒரு மாதுளை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா வருது. ஸோ அதெல்லாம் வாங்குறதை தாண்டி நம்ம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு. ஸோ இந்தமாரி இது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 540 கொடுத்துருக்கீங்க டேரெக்டாக வரும்போது. ஸோ இதே ஆன்லைன்றப்போ உங்களுக்கு கொரியர் காஸ்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருதுங்க. ஸோ 100 கிராம் பேக்கேஜ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 கிராமாக கிடைக்குமா அப்படின்ட்டிங்கனாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன வருதுங்க? இதில் வந்து ஒரு அதே மாதிரி 7 ஐட்டம், சேம் 7 ஐட்டம் வரும். அது வந்து 100 கிராம் காம்போ. இது வந்து 250 கிராம்ஸ் காம்போ. எல்லாமே 250 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு வந்து வால்நட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். இந்த மாதிரி சில்லி வால்நட் ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். அப்புறம் அஞ்சீர் எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஆமாம். இது அத்திப்பழம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். இதில் அப்படியே பிஸ்தா சால்டட் பிஸ்தா நல்ல பிராண்டோட ஃபுட் ஸ்டுடியோ பிராண்டோட இது வந்து 250 கிராம்ஸ் வந்துடும். அப்படியே வந்து டேட்ஸ் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். முந்திரி ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். அப்புறம் கருப்பு திராட்சை ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும். அதே மாதிரி பாதம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துடும்.
ஸோ இது எல்லாமே 250 கிராம்ஸ். ஆமா. ஃபர்ஸ்ட் பார்த்தது 100 கிராம். 100 கிராம்ஸ். இது வந்து 150 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. ஆமா ஆமா. ஓகே, இதோட காஸ்ட் எவ்வளவு வருது? இது ஜஸ்ட் வந்து 1400 வரும். 1400. ஆமா. ஸோ இங்கே பாருங்க 1400க்கு சேம் 7 ஐட்டம்ஸ், ஆனால் உங்களுக்கு 1/4 kg வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 250 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1.25 கிலோ வந்துருது. இங்கே பாருங்க இந்த காம்போவை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போய் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வராது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 500 to 600. ஆமாம், நீங்கள் வெளியே எடுத்தீங்க தனித்தனி எடுத்தீங்கன்னா 2000 அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக நம்மகிட்ட ஜஸ்ட் 1400, டிரான்ஸ்போர்ட்லாம் இன்க்ளூடிங் சேர்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி வரும். அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீட்ஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறோம். வெயிட் லாஸ், ஹேர் ஃபால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சூப்பராக இருக்கும். என்னென்ன இருக்குங்க இதுல இருந்து ஒரு 8 சீட்ஸ் ஐட்டம் இருக்கு. எல்லாமே வந்து நீங்க டைரக்டா அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இல்ல ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். என்னென்ன ஐட்டம்னா பம்கின் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் ஹலீம் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் வந்து சியா சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் சப்ஜா ஒரு 100 கிராம் வரும். சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் வாட்டர் மெலன் சீட்ஸ் ஒரு 100 கிராம். அப்புறம் குக்கும்பர் சீட்ஸ் ஒரு 100 கிராம். எல்லாமே ஒரு 8 ஐட்டம், 8 சீட்ஸ் வரும். இது ஒரு 800 வருங்களா? இல்லண்ணா, ஜஸ்ட் வந்து இது வந்து 340 வரும். 340. ஆமா, இங்க பாருங்க 8 ஐட்டம் சேர்த்தே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 340 கொடுக்குறாங்க. எல்லாமே 100 கிராம் இருக்கிறதுங்க. உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்குங்க. பிளட் பிரஷர் இருக்கவங்களாம் கூட சாப்பிட்டா ரொம்ப உங்களுக்கு பிரஷர் கம்மி. வெயிட் லாஸ், ஹேர் ஃபால், பிளட் பிரஷர் எல்லா பெனிஃபிட் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே, சோ இது வந்து டைரக்டா வந்தா 320 கொடுக்குறீங்க. ஆன்லைன் அப்படின்றப்ப ஒரு 50-60 எக்ஸ்ட்ரா வரும். அதாவது 390 அந்த ரேஞ்ச் வரும், இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரியோட சேர்த்து. அவங்க வீட்டுக்கே வந்துரும். வீட்டுக்கே ஹோம் டெலிவரி எங்கேயே போறது இல்ல. ஆமா, நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து நமக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்துரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 6 ஐட்டம் இருக்குது. இது எப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டேரெக்டாகவே இப்போ குழந்தைங்க பெரியவங்க கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த காம்போ ஆமாம், அந்த பேரே வந்து ஸ்நாக்ஸ் காம்போ. ஆமாம், நீங்கள் வந்து சாக்லேட்டு அந்த மாதிரி தரதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்களுக்கு குழந்தைகள் தரலாம். இது வந்து இதில் வந்து ஒரு 7 ஐட்டம் இருக்குது. என்னென்னா முந்திரிலே வந்து ஃப்ளேவர் முந்திரி, இது வந்து மசாலா முந்திரி, இது ஒரு பெப்பர் முந்திரி 100 கிராம் வந்துடும். உங்களுக்கு வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு 1/4 கிலோ அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பாதாம்லேயே வந்து சால்டட் பாதாம் ஒரு 100 கிராம் வந்துடும். பாதாம்லேயே வந்து ஃப்ளேவர்டு, இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் ஒரு 100 கிராம் வந்துடும். இந்த 7 ஐட்டம் அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஸ்நாக்ஸ் காம்போல. இந்த 7 ஐட்டத்தோட பொருள் வந்து வெறும் 670 வரும். 670. ஆமா, டைரக்டா உங்களுக்கு 670 வரும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஹோம் டெலிவரியே வேணும்னா 750 வந்துடும். ஸோ ஆக்சுவலாக இந்த தேன் பாட்டில் நம்ம தனியாக வாங்கினாலே வந்து இப்படி 400 கிட்ட வந்துடும். இது அப்படியே நீங்கள் தனியாக வந்து 200 அந்த ரேஞ்ச் வந்து ஊற வச்சே வந்து கொடுத்துட்றீங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் பில்டப் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம். நீங்கள் வெளியில் ஷாப்ஸ் நியர்பை இருக்க ஷாப்ஸில் போய் ஜஸ்ட் விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நீங்கள் ஒரு 300 to 500 அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். காம்போ எடுக்கிறனால என்ன பெனிஃபிட்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்மளும். சரிங்களா? எப்படி வந்து ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். மந்த்லி 1 டைம், ஒரு ஆளுக்கு ஒரு டைம் போதும். ஒரு ஆளுக்கு ஒரு டைம், ஃபேமிலியாக வாங்கும்போது ஒரு 2 டைம்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு காம்போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் காம்போ. குழந்தைங்களுக்கு அதிகமாக சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான செர்ரிஸ், இந்த மாதிரி வித்தியாசமாக எது வச்சுருக்காங்க. இதோட பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு எச்சி ஊறுதுங்க. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து சுகரு இதெல்லாம் வந்து சாப்பிட நிறுத்திட்டேன் நான், ஏன்னா வெயிட்லெஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா சுகர் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு கலரி ஏறிடும். இதில் வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸாக வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்வீட் சாப்பிட மாதிரியே இருக்கும். என்னென்ன இருக்குங்க இதில் வந்து ஒரு 7 ஐட்டம் இருக்குது. எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான். இதில் வந்து எல்லாமே 100 கிராம் வரும். பிளாக்பெர்ரி வந்து ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, ட்ரை ஸ்ட்ராபெரி ஒரு 100 கிராம் வரும். அப்புறம் வந்து செரி வரும், இந்த கேக் மேலெல்லாம் வைப்பாங்க இல்லையா, செரி, அது ஒரு 100 கிராம் வரும். அப்படியே வந்து கிரான்பெரி ஒரு 100 கிராம் வந்துடும். அப்புறம் வந்து பைனாப்பிள் காயின், பைனாப்பிள் வந்து ட்ரை பண்ணி வைக்கிற மாதிரி பைனாப்பிள் காயின் வந்து ஒரு 100 கிராம் வந்துடும். கிவி ஒரு 100 கிராம் வந்துடும், ட்ரை கிவி. அப்புறம் வந்து மேங்கோ, ட்ரை மேங்கோ ஒரு 100 கிராம் வந்துடும். மொத்தம் வந்து ஒரு 7 ஐட்டம் வரும். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 540 அந்த ரேஞ்ச். 540 தான். ஆமாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 2 ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு விடலாம். இல்லை வந்து ஈவினிங் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்து வீட்டில் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நானே இந்த காம்போவில் இருக்கிறது எதுவுமே பார்த்ததில்ல, நீங்களும் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறது எதாவது பார்த்துருக்கீங்களான்னு. இது பார்க்குறதுக்கு எனக்கு சுண்டல் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் இல்லைங்க பிரதர்ன்ட்டாரு. இதோட நேம் எல்லாம் என்னதுங்க? இதோட நேம் வந்து ஹேசல் நட்டு, பிரேசில் நட், பீக்கா நட்டு. இது இருக்கிறதுலே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் இது எல்லாமே. இது வந்து 100 கிராமே உங்களுக்கு வந்து 810 வந்து. இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்போன்னு நீங்கள் சாப்பிட்ட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இதில். ஓகே. ஸோ நேமே வித்தியாசமாக இருக்குது. இது நான் ஆக்சுவலாக இது கொலக்கட்டைன்னு நினச்சேன், அந்த பலாப்பழத்துக்குள்ளே இருக்கும்ல அந்த இது சுண்டல் நினச்சேன். இது பார்க்குறதுக்கு வால்நட் மாதிரி இருக்குது, ஆனால் இது டோட்டலாகவே வந்து வேறங்க, இம்போர்ட் பண்ணி
பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வகையிலே வந்து எக்ஸ்பென்சிவான நட்ஸ் வந்து இதுதான். என்ன அப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கிறது இதுதான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வேணா கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க. அந்த கூகுளில் ஃபோட்டோ போட்டாலே வந்து இதெல்லாம் இது சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் டெய்லியுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டமுங்க. இதோட காஸ்ட் எவ்வளோ வருது? இதோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 460 வரும். ஓகே, எல்லாமே 100 கிராம் வரும். இலாய்ச்சி கார்டமம் ஒரு 100 கிராம் வந்துடும், பட்டா ஒரு 100 கிராம், பிளாக் பெப்பர் ஒரு 100 கிராம், ஜீரா ஒரு 100 கிராம், மொத்தம் வந்து 4 ஐட்டம். ஓகே. ஸோ டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வருதுங்க? 460 வரும். 460. ஆமாம். ஓகே, ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக. ஷிப்பிங் தனியாக. ஆமாம். ஓகே. ஸோ நம்ம ஹோல்சேலில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாதாம் வச்சுருக்காங்க, முந்திரி இருக்குது. ஸோ அதேமாரி உங்களுக்கு இனிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஹோல்சேலில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஐட்டமில் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் பல்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி ரீட்டெயிலாக நீங்கள் பல்காக வந்து இப்போ பாதாம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ரீட்டெயிலுக்குள்ள எவ்வளோ வருதுங்க? ரீட்டெயில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது. ஓகே. சைஸ் வரும். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் சைஸ். இது வந்து உங்களுக்கு 920 வரும் கிலோ. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஜம்போ சைஸ். இது வந்து 1050 வரும் கிலோ. ஓகே. என்ன வித்தியாசம் வருது சின்னதுக்கும் பெருசும்? சைஸ் தான் வித்தியாசம். உங்களுக்கு டேஸ்ட்லயும் வித்தியாசம் வரும். லைக் வராது. ஆமாம். ஓகே ஓகே. ஸோ முந்திரிமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 குவாலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து முழு முந்திரி, இது வந்து உங்களுக்கு உடைச்சது. ஆமாம். ஸோ பாதி முந்திரி. பாதி முந்திரி மாதிரி வரும். ஓகே. ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருங்க? இது முழு முந்திரியோட ரேட் வந்து கிலோ வந்து உங்களுக்கு 770 வரும். கேஜ் வந்து 770 வரும். அதே மாதிரி இந்த முந்திரி வந்து பாதி முந்திரி வந்து உங்களுக்கு 730 அந்த ரேஞ்ச் வரும் கேஜ். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அத்தியெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த முட்டி வலி இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அத்தியோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க? இது வந்து உங்களுக்கு கேஜா எடுத்தீங்கன்னா 1080 அந்த மாதிரி வரும். 1/4 கிலோ வந்து 280 அந்த ரேஞ்ச் வரும். 280. ஸோ இது ஒரு குவாலிட்டி தான் இருக்குங்களா? இதோட இன்னொரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கு. சைஸ் சின்னது வரும். இது வந்து 1/4 கிலோ 240 வரும். 240 வரும். நம்ம காம்போலோட காமிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ இங்க இருக்க எந்த ஐட்டம் கேட்டாலும் நமக்கு பல்காவும் கிடைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ரீட்டைல வாங்குறாங்க அப்படின்னா காம்போ இல்லாம தனியாவும் கேட்டிங்கன்னா கொடுப்பீங்க. தனியாக கேட்டாலும் சிங்கிள் பீஸ் எனக்கு வந்து இப்போ பாதாம் வேணும், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சீட்ஸ் இந்த மாதிரி மிக்சிங்கா கூட வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே. பாதாம் பிஸ்னல் கூட இருக்கு. பாதாம் பிஸ்னல் இருக்கு. ஓகே. இது எவ்வளோ கிராம்? இது வந்து 1/4 கேஜ் வரும். 1/4 கேஜி. என்ன ரேட் வருதுங்க? இது கேஜ் உங்களுக்கு வந்து 350 அந்த மாதிரி வரும். 350 தான் கிலோவே. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வெயில் காலம் வருதுங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பீசன் தண்ணியில் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உண்மையிலே குடலுக்கெல்லாம் ரொம்ப வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகவே தேவையில்லை. ஸோ ஹெல்த்தியான ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலே போதுங்க, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ அதேமாதிரி சீட்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லாமே தனியாகவே வந்து உங்களுக்கு பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஆஃப் கேஜில் உங்களுக்கு ஏலக்காய் அந்த மாதிரி சீரகம் இதெல்லாம் வேணுனாலும் உங்களுக்கு அதுவும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் காமிச்சிருப்பாரு. அந்த பாதாம்லேயே வந்து ஒரு டேஸ்டியான புளிப்பாக இருக்கிற மாதிரி புளிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்து நீங்கள் சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு என்னென்னா வெறும் இதை சாப்பிடும்போது இதை கல்ல சாப்பிட்ற மாதிரி இது உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ளேவர் பண்ணியே வச்சிருப்பாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேக்கடாக வருதுங்களா? பேக்கடு 100 கிராம்லேருந்து 1 கிலோ எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுக்க பாருங்க. பிஸ்தா கூட வந்து உங்களுக்கு பாக்கெட்டை வச்சிருக்காங்க. இதுல என்ன கிராம்? இது வந்து லூஸ் பிஸ்தா. இது வந்து உங்களுக்கு அரைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து கேஜ் உங்களுக்கு 2100 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. இது வந்து அதே மாதிரி இது சால்டட் பிஸ்தா. இது ஓகே. இது கொட்டை இருக்குது, அது கொட்டை எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 100 கிராம் 1/4 கேஜ் வேணா எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இது பேக்ல இருக்கிறதுல என்னது? இது வந்து வால்நட்னா. இது வந்து வால்நட்லயே வந்து ஷெல்லோட வால்நட். இது வந்து உங்களுக்கு 1/2 கேஜ் பேக்கிங். 1/2 கேஜ் வெறும் 330 வரும் உங்களுக்கு. 330 தான். ஆமா. இன்னும் பல்க் ஆடிங்கன்னா இன்னும் ரேட் கம்மி பண்ணலாம். ஆமா. அதே மாதிரி வால்நட்லயே வந்து இது கொட்டை எடுத்தது வித்தவுட் ஷெல்ஸ். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 235 அந்த மாதிரி வரும். 1/4 கிலோ. ஆமா ஆமா. ஓகே. சோ இங்க 1/4 கிலோ பேக்கிங், பாக்ஸ் பேக்கிங். பரவாயில்ல, ரேட் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். கம்மியாகவே கொடுத்துட்ருக்கீங்க எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து சுகர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ பிரதர் வந்து சூப்பரான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குங்க? ஹனிலே வந்து 3 ஐட்டம் இருக்குது. ஹனி வந்து வெறும் ஹனி 250 கிராம்ஸ் வந்து ஜஸ்ட் 80 ருபீஸ் வரும் உங்களுக்கு. 80 ரூபா தானே? வெறும் 80 ரூபா. ஆமாம். சுத்தமான தேன் நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அது காம்போவில் பார்த்தோம் இல்லையா, அது உங்களுக்கு ஹனியில் ஊற வச்சது. இது வந்து 1/4 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து வரும். இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் 120 வரும். 120 தானா? ஆமாம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஜஸ்ட் 120க்கு இங்கே பார்த்தீங்களா 120 ரூபா தாங்க. இதுங்க பிரதர்? இது வந்து ஆம்லா நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சது. நல்லா இருக்கும். கம்பெனி ஐட்டம் தான். இது வந்து 170 வரும் உங்களுக்கு. 170? ஆமாம். 1 கேஜ் பேக்கிங் அது. ஓகே. ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு.
அதேமாதிரி கருப்பு திராட்சை கூட வந்து உங்களுக்கு பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான்? எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான். ஆமாம், இது 1/4 கிலோ பேக்கிங் வெறும் 100 ரூபா வரும். 100 ரூபா தான்? ஆமாம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மல் சிவப்பு திராட்சையும் இருக்குது. ஓகே. இது வந்து 430 ரூபா கேஜ். 430? ஆமாம். ஓகே, ஒரு கிலோவே 430 தர்றீங்க. சரிங்க ஜி. ஸோ வேறு பேரிச்சம்பழம்லாம் என்ன மாதிரி? பேரிச்சம்பழத்துலேயும் வந்து ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. ஓகே. இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1/4 கிலோ பேக்கிங் ப்ரௌன் டேட்ஸ் வரும், ராயல் சாதுன்னு. வெறும் 90 ரூபா வரும் 1/4 கிலோ உங்களுக்கு. 1/4 கிலோ 90 ரூபா தான்? ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஆமாம். ஓகே. அப்புறம் கிமியா டேட்ஸ் வந்து 170 ரூபா வரும். இதுல வந்து 1/2 கேஜ் பேக்கிங் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான டேட்ஸ் இருக்கு. அஜுவா, மப்ரூம், அப்புறம் மஜ்ஜுல், 3-4 வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட டேட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாமே டேட்ஸும் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ தாராளமாக வந்து பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு. ஸோ ஹோட்டலுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி போடுறாங்கல்ல இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்புக்கு, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குங்க இதில் கெச்சப் இருக்குது உங்களுக்கு. டொமேட்டோ கெச்சப் வெறும் 30 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதே மாதிரி இந்த பாட்டிலே 30 ரூபா அந்த மாதிரி வரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு இது வந்து நான் பிராண்டு, அப்படியே பிராண்டட் இந்த பிராண்ட் பேக்கர்ஸ் பிராண்ட் இது வேணும்னா இதெல்லாம் வந்து 60 ருபீஸ் வரும் உங்களுக்கு. 60 ரூபா. ஓகே. நீங்கள் வீட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் கடையில் போய் வந்து சாப்பிட தேவையில்லை. ஸோ பிரதர் இந்த பாட்டிலே ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதே மாதிரி வினிகர், சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே 30 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். நீங்கள் இன்னும் பல்க் ஆட்டினா கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் 60 ருபீஸ் அந்த ரேட் வரும் உங்களுக்கு. 60 ரூபா? ஆமாம், 60 ரூபா வரும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டு யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணலாம். சோம்பு, ஸ்வீட் சோம்பு, இது வந்து 1 கேஜ் பேக்கிங் வெறும் வந்து 75 வரும் உங்களுக்கு கிலோவே. ஓகே. அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு நல்ல பிராண்டட், இது வந்து உங்களுக்கு 1 கேஜ் பேக்கிங்ல வரும். ஜஸ்ட் 120 அந்த ரேஞ்ச் வரும். 120? ஆமா. இதே மாதிரி சேஸ்வான் சட்னி, இது வந்து ஜஸ்ட் 120 வரும். இது கொஞ்சம் காரமா இருக்கும். ஆமா. ஓகே. அந்த பாக்கெட்ல இருக்குது இது வந்து மயோனஸ். இது மயோனஸ்? ஆமா. ஓகே. இது மயோனஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 120 அந்த மாதிரி வரும். எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டோட இருக்கும். ஆமா, டேட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்க ஹோட்டல்ல பாக்கெட் வைப்பீங்க இல்லையா, 1 ரூபா அந்த மாதிரி பாக்கெட். ஓகே. 100 பீஸ் வரும். 100 பீஸ் ஜஸ்ட் 70 ருபீஸ் அந்த மாதிரி வரும். 70? ஓகே ஓகே. அதே மாதிரி பாக்கெட்டே ஒரு 1 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல 70 பைசா அந்த மாதிரி தான் வரும். கம்மியா தான் வரும். 100 பீஸ் வரும். அதே மாதிரி மயோனஸும் இருக்கு. ஓ, எல்லாத்துலயும் அப்ப 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்கும். ரேட் 70 ரூபா தான். இது 70 ரூபா, இது வந்து 120 140 அந்த ரேட். மைனஸ் ரேட். மைனஸ். ஓகே ஓகேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் பாக்ஸுங்க. ஸோ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸும் இல்லை, நீங்கள் எது வேணுமோ வச்சு கொடுத்துக்கலாம். 100 கிராம் நம்மளே பேக் பண்ணி வேணா பண்ணலாம். வெறும் 90 ரூபா வரும். 90 ரூபா பாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு இன்வைட் பண்ணும்போது இன்விடேஷன் வைக்கும் போது வச்சிங்கன்னா நல்லா கிராண்டாக நல்லா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கோல்டு கிளிட்டரிங் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் கூட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் நேம் சொல்லிடுங்க. நம்ம வெப்சைட் நேம் வந்து www.sultansmart.com. ஓகே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்க்கில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஆமாம், அதில் ப்ரைஸ் இருந்தாலும் நீங்கள் அதிலே நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து அவங்கள்ட்ட கால் பண்ணி ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுறாங்க. ஸோ டேரெக்டாக வெப்சைட்டே வந்து பிரதர் வந்து வச்சுருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணாலும் டேரெக்டாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து வந்துருங்க. இல்லை எனக்கு வந்து வெப்சைட்டில் பார்க்க தெரியாது அப்படின்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து பல்காக கொடுக்குறாங்க. இப்போ இது எவ்வளோ கிராம்? இது பட்டை நம்மகிட்ட 1 கிலோ ஜஸ்ட் வந்து 290 வரும். ஆமாம், 1 கிலோவே 290 தான். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குங்க? வேறு வந்து கார்டமம், ஏலக்காய் இருக்கு. இது வந்து 2800 இருக்கிறதுலே போல்டு பெருசு. ஓகே. 2800 ரூபா வரும். ஸோ இது வந்து கேஜிங்களா? கேஜ் கணக்கு. ஆமாம். ஓகே ஓகே. வேற மிளகு, சீரகம் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 500 அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 500 கேஜ்? ஆமாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, கேஜி 500 தான் மிளகுங்க. அதுங்க சீரகம்? சீரகம் வந்து உங்களுக்கு 290 வரும். 290 தான்? ஆமாம். ஓகே. கேஜ் 290 வரும். இங்கே பாருங்க. ஸோ ரேட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டுக்கே இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பல்காகவே வாங்கி வச்சுக்கலாம். மல்லிகை ஜாமானில் ஒரு பாதி அளவுக்கு உங்கள் காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய ஐட்டம்ஸ் கூட வந்து பிரதர்கிட்ட இருக்குங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் அப்படியே பின்னாடி திரும்பினோன்னா, ஸோ ஏதாவது உங்களுக்கு ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு இது இல்லாமல் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஐட்டம்ஸும் வந்து பிரதர்கிட்ட இருக்குங்க இங்கே. ஸோ இதெல்லாம் பேக்ஸ் கூட வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷாப்ஸ்களில் தேவை கவர் யூஸ் பண்ணாத கொடுத்துக்கலாம். இது கேஜுங்களா? கேஜ் கணக்கு. ஓகே. ஸோ இந்த பேக்கெல்லாம் கேஜ் எவ்வளோ கொடுக்குறீங்க? கேஜ் 130 140 அந்த ரேஞ்ச் வரும் ஒரு கேஜ். ஆமாம். ஓகே. ஸோ வேறு வந்து என்ன இருக்குங்க நம்மகிட்ட? இதெல்லாம் பையங்களா? பை. ஓகே.
ஸோ இது வந்து பிடிச்சிட்டு இப்படி கொண்டு போகிற பை மாதிரி. இதெல்லாம் எப்படிங்க பேர் அடிச்சு கொடுப்பீங்களா? பேர் அடிச்சும் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் தேங்க்யூ போட்டிருக்காங்க, உங்கள் கடை பேர் வந்தாலும் அடிச்சு கொடுத்துக்கலாம். இதில் என்ன மாதிரி காஸ்ட்டுங்க? இது வந்து உங்களுக்கு 250 அந்த ரேஞ்ச் வரும். 250. ஓகே ஓகே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேஜ். ஆமாம். ஓகே. ஸோ வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது, டேப் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இவங்களும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொரியர் மூலிமா வாங்கிக்கலாங்க. மெயினாக வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸஸ் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ கேஜிக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னு கேட்டிங்கனாலும் ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை கடை வச்சுருக்கீங்க பல்காக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பிரதரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொண்டுங்க. ஸோ நினைவு பண்ணணும் தமிழ் வாகர். Bye.